Hello everyone. Welcome to the Spoken English Beginners Course Day 5. Today we're going to learn about tense. இன்றிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஸ் பற்றிய நாலேஜை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷில் டென்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான பார்ட். நீங்கள் ஓரளவாவது டென்ஸ் பற்றி தெரிந்திருந்தால் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் பேசக்கூடியதாக எழுதக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தட் இஸ் த சிம்பிளஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயம். ஓகே, தமிழில் எந்த மாதிரியான சென்டென்சஸை நாங்கள் இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, எங்களோட டெய்லி லைஃப்பில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அடிக்கடி செய்யக்கூடிய விஷயம், டெய்லி தினமும் செய்யக்கூடிய விஷயம் அல்லது எப்பயாவது ஒரு தடவை செய்யக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமும் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போவேன். ஓகே, நார்மலாக நான் பஸ்ஸில் போவேன், அது டெய்லி செய்யக்கூடிய ஒரு விடயம். என்னோடய அப்பா தினமும் ஆஃபீஸ்க்கு காரில் போவார். ராம் தினமும் லேட்டாகித்தான் தூங்குவான். அண்டர்ஸ்டுட்? அதே போல் மீரா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவா, வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி நார்மலாக நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதற்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில கீவேர்ட்ஸையும் இதே இடத்துல நாங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் தினமும். தினமும் அப்படின்றதுக்கு நாங்கள் டெய்லி அப்படின்னு சொல்வோம். மோஸ்ட்லி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃபன். ஆஃபன் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஃப்ரீக்வெண்ட்லி என்றும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எப்பயாவது ஒரு தடவை அப்படி சொல்கிறதுக்கு, அடிக்கடி இல்லை எப்பயாச்சும் ஒரு தடவை அப்படி சொல்கிறதுக்கு ரேர்லி என்று யூஸ் பண்ணுவோம். அல்லது ஒகேஷனலி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதே போல் வாரத்துக்கு ஒரு தடவைண்டா ஒன்ஸ் அ வீக். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்கி டெய்லி நாங்கள் டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி பேசலாம். அதே போல் இன்னொரு விஷயம் தான் எங்களோட ஹேபிட்ஸ். நான் டீ குடிப்பேன். ஓகே, அவள் வெஜிடேரியன் சாப்பிடுவாள். இந்த மாதிரியாக ஒருவரோட ஹேபிட்ஸ் அதை பற்றி பேசவும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் ஜென்ரல் ட்ரூத்ஸ், யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்ற விஷயம். இயற்கையில் இந்த மாதிரியான விடயங்கள் நடக்குது. சூரியன் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும். இது மாதிரியான யூனிவர்சல் உண்மைகள். அதே போல் ஜென்ரல் ட்ரூத்ஸ் என்பது ஜென்ரலாக பொதுவாக எல்லாருக்கும் தெரியுமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பாகக்காய் கசக்கும், மாம்பழம் புளிக்கும். இந்த மாதிரியாக ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியுமான விடயங்கள் தான் ஜென்ரல் ட்ரூத்ஸ். இவற்றை பற்றி பேசவும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ். நான் இதை விரும்புகிறேன், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவளுக்கு காஃபி பிடிக்காது. ஓகே, அவர்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும். இந்த மாதிரியாக ஒருத்தங்களோட விருப்பு வெறுப்புகளை பற்றி பேசுகிறதுக்கும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸோட ஃபார்மேட் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெரி ஈஸி. ஐ go to school daily with my father. ஐ அதோடு சேர்த்து நாங்கள் இணைப்பது வேர்போட பேஸ் ஃபார்ம் அல்லது இன்ஃபினிட்டிவ் என்று சொல்லலாம். அந்த வேர்போட அடிப்படையான ஃபார்மை நாங்கள் ஐ கூட சேர்க்க வேண்டும். ஐ கேவ் டு ஸ்கூல் டெய்லி வித் மை ஃபாதர். டெய்லி தினமும் நான் எனது தந்தையோட ஸ்கூல் போவேன். அது நான் டெய்லி செய்யக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட், வி eat outside once a week.
we என்பது சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வேர்போட பேஸ் ஃபார்ம். eat, eat. we eat outside. வெளியே போய் நாங்கள் சாப்பிடுவோம். once a week, வாரத்துக்கு ஒரு தடவை. ஓகே, எவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ட்டு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட், யூ கால் மீ rarely. யூ சப்ஜெக்ட் முதல்ல வரும். நெக்ஸ்ட் வேர்போட பேஸ் ஃபார்ம் கால். மீ rarely. நீ ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஃபோன் பண்ணுற. ஓகே, யூ கால் மீ rarely. நெக்ஸ்ட், தே குக் டெய்லி அட் ஹோம். அவர்கள் தினமும் வீட்டில் சமைப்பார்கள். ஓகே, தே ஃபர்ஸ்ட் என்ன வர வேண்டும்? சப்ஜெக்ட் தே. நெக்ஸ்ட் வேர்போட பேஸ் ஃபார்ம் குக். தே குக் டெய்லி அட் ஹோம். டெய்லினா தினமும் வீட்டில் சமைப்பார்கள். ஓகே, இவ்வாறாக நாங்கள் ஐ, வி, யூ, தே இவற்றுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸை உருவாக்கும் பொழுது அந்த வேர்போட அடிப்படையான ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்பை அப்படியே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஹீ, ஷீ, இட் இவற்றுக்கு நாங்கள் எப்படின்னா அந்த வேர்ப் கூட ஒரு எஸ் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும். ஹீ eats pizza once a week. அவன் ஹீ. நெக்ஸ்ட் சாப்பிட்றான். ஸோ ஈட் என்பதற்கு ஒரு எஸ் சேர்த்து ஈட்ஸ். ஹீ ஈட்ஸ் பீட்ஸா ஒன்ஸ் அ வீக். வாரத்துக்கு ஒரு தடவை அவன் பீட்சா சாப்பிட்றான். ஷீ ஸ்லீப்ஸ் லேட் அட் நைட். அவள் நைட் லேட்டாக தூங்குறா. ஓகே, ஷீ ஸ்லீப் என்பது வேர்ப், அதோட எஸ் சேர்த்து ஸ்லீப்ஸ் என்று யூஸ் பண்ண வேண்டும். ஷீ ஸ்லீப்ஸ் லேட் அட் நைட். அதே போல் இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. அது ப்ராப்பராக வேலை செய்யுது. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இட் ஆஸ் அ மெஷின். அந்த மெஷின் ப்ராப்பராக வேலை செய்யுது. அதுக்கு தான் நாங்கள் இட் அது என்று சொல்கிறோம். இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. ஒர்க் என்பது வேர்ப், அதுக்கு நாங்கள் எஸ் சேர்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் இட் என்பதால். இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. நன்றாக வேலை செய்து. அண்டர்ஸ்டுட்? இப்போ நாங்கள் டெய்லி லைஃப், டெய்லி ஹேபிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம். அதே போல் எங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ லைக் காஃபி. வெரி சிம்பிள். ஐ சப்ஜெக்ட், லைக் வேர்ப். ஓகே, இதுக்கு நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ணுறதில்லை பிகாஸ் ஐ சப்ஜெக்டாக வந்ததால். ஐ லைக் காஃபி. தே லைக் காஃபி. யூ லைக் காஃபி. வி லைக் காஃபி. அதே போல் ஹீ, ஷீ, இட் வரும்போது அந்த லைக் இட்க்கு ஒரு எஸ் சேர்த்து ஹீ லைக்ஸ் காஃபி, ஷீ லைக்ஸ் காஃபி இந்த மாதிரியாக சொல்ல வேண்டும். அதே போல் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் என்று சொல்லும்போது சன் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்ட். ஈஸ்டிலிருந்து சூரியன் உதிக்கும், கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும். இந்த மாதிரியான யூனிவர்சல் ஃபேக்ட்ஸை சொல்கிறோம். அதுக்காகவும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் நாங்கள் இதே விஷயத்த இல்லை, இந்த மாதிரி இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கல, நான் முன்னாடி சொன்ன அதே சென்டென்சஸை நெகட்டிவாக பேசும் பொழுது எந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டும். ஐ லைக் சாக்லேட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அதே நாங்கள் எனக்கு சாக்லேட் பிடிக்காது என்று சொல்வதற்கு ஐ டூ நாட் லைக் சாக்லேட். ஐ do not like chocolate. we, you, they இவற்றுக்கும் சேம் பேட்டர்ன் தான். we do not like chocolate. you do not like chocolate. they do not like chocolate. இங்கே do not என்பதை நாங்கள் நார்மலி கண்ட்ராக்ட் பண்ணி don't என்பதாகத்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே போல் he, she, it வந்தால் என்ன செய்வது? he does not like chocolate. he does not வந்து like. நாங்கள் பாசிட்டிவாக சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது he likes
சாக்லேட் என்று சொன்னோம். இந்த இடத்துல நாங்கள் டஸ் நாட் வரும் பொழுது லைக் என்று தான் யூஸ் பண்ண வேண்டும், எஸ் போடுவதில்லை. ஓகே, ஹீ டஸ் நாட் லைக் சாக்லேட். அது நாங்கள் டஸ் நாட் என்பதை கண்ட்ராக்ட் பண்ணினால் டசன்ட். ஹீ டசன்ட் லைக் சாக்லேட், ஷீ டசன்ட் லைக் சாக்லேட். இந்த மாதிரியாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அதே போல் இதே விஷயங்கள் நாங்கள் கொஸ்டினாக கேட்கும் பொழுது, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஓகே, நீ தினமும் காலையில் ஏர்லியாக எழும்புவியா? ஓகே, நீ தினமும் பஸ்ஸில் தான் ஆஃபீஸ் போகிறியா? இந்த மாதிரியாக எங்களை டெய்லி லைஃப்பை பற்றிய கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது, எங்களோட லைக் டிஸ்லைக்ஸை பற்றிய கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுதெல்லாம் நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின் ஃபார்மேட்டை உருவாக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் செய்கிற விடயம் என்னென்னா, டூ என்பதை சென்டென்ஸோட பிகினிங்கில் சேர்த்து சென்டென்ஸை உருவாக்க வேண்டும். Do you like coffee? Do you like coffee? Do they go to the film very often? அவர்கள் அடிக்கடி ஃபில்ம் பார்க்க போவாங்களா? ஸோ ஐ, வி, யூ, தே இவற்றுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது டூ. ஆஸ் பிஃபோர், அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது செய்த மாதிரியே தான் ஐ, வி, யூ, தே என்பவற்றுக்கு நாங்கள் டூ யூஸ் பண்ணி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவோம். அதே போல் ஹீ, ஷீ, இட் வந்தால் நாங்கள் என்ன யூஸ் பண்ண வேண்டும்? டஸ். யா, டஸ். டஸ் ஹீ லைக் காஃபி? அவனுக்கு காஃபி பிடிக்குமா? டஸ் ஷீ லைக் ஐஸ்கிரீம்? இங்கேயும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ண வேண்டும் என்னென்னா, நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது அந்த வேர்புக்கு எஸ் சேர்ப்போமே, அந்த மாதிரி இங்கேயும் சேர்க்கக்கூடாது. ஓகே, எஸ் சேர்க்கக்கூடாது. நார்மல் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும், பிகாஸ் டஸ் என்று வருவதால். டஸ் ஹீ லைக் காஃபி? டஸ் மீரா go to bed early? ஓகே, மீரா பெட்க்கு ஏர்லியாக போவாளா, அதாவது தூங்குவதற்கு ஏர்லியாக போவாளா? இதே மாதிரி நாங்கள் கொஸ்டினை நெகட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். மீரா ஏர்லியாக பெட்க்கு போக மாட்டாளா? ஸோ அதுக்கு நாங்கள் டஸ் நாட், வெரி சிம்பிள். டஸ் நாட், டசன்ட். டஸ் நாட்டை கண்ட்ராக்ட் பண்ணி டசன்ட். டசன்ட் மீரா go to bed early? ஓகே, do you like coffee? அதை நாங்கள் நெகட்டிவாகவும் கேட்கலாம். don't you like coffee? don't you like coffee? உனக்கு காஃபி பிடிக்காதா? ஓகே, நீ டெய்லி அப்பா கூட ஸ்கூல் போக மாட்டியா? don't you go to school daily with your father? don't you go to school daily with your father? do you go to school daily with your father? அந்த மாதிரியும் கேட்கலாம். நீ டெய்லி அப்பா கூட தான் ஸ்கூல் போவியா? அதை நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணும்பொழுது அந்த டூ இட்க்கு ஜஸ்ட் ஒரு நாட்டை சேர்ப்பது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். don't you go to school with your father daily? இந்த மாதிரி பேசலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த எல்லா விதமான பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பார்க்க வேண்டும். ஓகே, அவற்றை சொல்லி பார்க்க வேண்டும். then only you will get the perfect result from your learning. ஓகே, நீங்கள் கற்றதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் அப்சல்யூட்லி பண்ண வேண்டும். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை, டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸை, நெகட்டிவ், கொஸ்டின் ஃபார்மேட், இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றிய முழுமையான பிக்சர் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் கிடைச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்டா, நீங்கள் அந்த கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாண்டா, அது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So, shall we meet in the next video? Okay, until that, take care, bye-bye.